ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது நீச்சம் பெற்ற லக்னாதிபதி. இதன் தலைப்பு. பொதுவாக ஜாதகத்தில் எந்த விதமான பலன்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமென்றாலும் லக்னாதிபதி என்பவர் வலுவாக இருக்கணும் அப்படின்னு நான் அடிக்கடி காணொலிகளில் சொல்லுவேன். இந்த லக்னாதிபதிங்கிறவர் வலுவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான சூட்சுமம் என்னென்னா, நாமே சுயமாக முடிவெடுப்பது, நமது வாழ்க்கையை நாம் வழிநடத்தி செல்வதுங்கிற மாதிரியான முக்கியமான சிந்தனைகளை கொடுக்குறவர் லக்னாதிபதி தான். உங்களின் உடல் வலு, மன வலு, உறுதித்தன்மை அனைத்தையும் தீர்மானிக்கிற கிரகமும் லக்னாதிபதி தான். இப்படிப்பட்ட லக்னாதிபதி நீச்சமாயிட்டால் என்னாகும்? வாழ்க்கையே இருண்டு போய்விடுமா, சூன்யமாகி விடுமான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. லக்னாதிபதிங்கிறவர் ஒரு மினிமம் கேரண்டி கிரகமாக 10% வேலை செய்கிறதுக்கு அவர் நீச்சமாக இருந்தாலும் கூட போதுமானது தான் அப்படின்னு மூல நூல்கள் சொல்லுது. 12 லக்னங்களுக்கும் லக்னாதிபதியானவர் நீச்சம் பெறும்போது எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் நிறைய உட்புற விதிகள், அதாவது விதி விலக்குகள் நீச்ச பங்கத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த விதிகள் ஏதாவது ஒன்று இருந்துட்டாலும் கூட ஆட்டோமேட்டிக்காக கிரகங்களுக்கு நீச்ச பங்கம் கிடைத்துவிடும் என்பதையும் நீங்கள் இங்கே மறந்துடக்கூடாது. அந்த வகையில் மேச லக்னத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய் கடகத்தில் நீச்சம் பெற்று இருந்தால் அவர் முழுவதும் வலிமை இழந்து விட்டாரான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் பதில் சொல்லணும். இதுக்கு ரீசன் நம்பர் 2 இருக்குது. முதல் விதி, சந்திரனுடைய வீடான கடகம் செவ்வாய்க்கு நட்பு வீடு தான். அது நீச்ச வீடாகவே இருந்தாலும் நட்பு வீடு தான். 2வது விதி, செவ்வாய் ஒரு பாவக்கோள். இவர் கேந்திர வலிமைன்னு சொல்லக்கூடிய 4வது கேந்திரத்தில் இருக்கிறதுனாலையும் ஓரளவுக்கு பவராக இருப்பார். ஸோ இந்த 2 விதியும் சேர்ந்து அவரை 10% இயங்க வச்சிடும். அதனால் மேச லக்னக்காரர்கள் செவ்வாய் நீச்சமாயிடுச்சு அவ்வளோதான் நம்ம லைஃப் அப்படின்லாம் முடிவு பண்ண வேண்டாம். மேலும் சந்திரன் வளர்வரை சந்திரனாக இருந்து பௌர்ணமிக்கு நிகராக இருந்தாலோ, உச்சம் பெற்று இருந்தாலோ, குரு பார்வையில் இருந்தாலோ, சுக்கிர பார்வையில் இருந்தாலோ நீச்ச பங்கம் கிடச்சிடும். அடுத்தது ரிஷப லக்னம். இந்த லக்னத்துக்குடைய சுக்கிரன் பார்த்திங்கன்னா கன்னியில் நீச்சம் அடைவார். கன்னியில் இவர் நீச்சம் அடையும் போது தனது அதிநண்பருடைய வீட்டில் போய் உட்கார்ந்து நீச்சம் பெறுவார் அப்படிங்கிறத இதில் இருக்கிற சூட்சுமமான விதி. இன்னொன்று, சுக்கிரன் ஒரு இயற்கை சுபகிரகம். சுபகிரகங்களுக்கு எப்போதும் 5, 9 போன்ற திரிகோண ஸ்தானங்கள் சிறப்பு. அப்போ திரிகோண ஸ்தானத்தில் சுக்கிரன் நீச்சம் அடையிறனால ரிஷபலக்னக்காரர்களும் கன்னியில் சுக்கிரன் நீச்சம் பெற்று விட்டார் அப்படின்னு கவலை கொள்ள தேவையில்லை. உங்கள் லக்னம் உங்களுக்கு தேவையான அளவு இயங்க தகுதியோடு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். மிதுன லக்ன ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் புதன் நீச்சம் அடைகிறது கஷ்டம்தான். ஏன்னா இவர் ஒரு இயற்கை சுபகிரகம். 10ஆம் வீடுங்கிற கேந்திரத்தில் போய் உட்காரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக குற்றமாக மாறும். அப்போ மிதுன லக்னத்துக்கு புதன் நீச்சம் பெற்றால் நிச்சயம் நீச்ச பங்கம் கிடைத்தே ஆக வேண்டும். ஒன்று அது பரிவர்த்தனையின் மூலமாகவோ, வர்க்கோத்தமத்தின் மூலமாகவோ, குருவின் வலிமையின் மூலமாகவோ, சந்திரகேந்திரத்தின் மூலமாகவோ ஏதோ ஒரு வழியில் நீச்சபங்கம் கிடைக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கடகலக்ன ஜாதகர்களுக்கு சந்திரன் நீச்சம் அடைவது விருச்சிகத்தில். இந்த விருச்சிக வீடு செவ்வாய்க்கு எப்படி கடக வீடோ அதே மாதிரி தான் சந்திரனுக்கு விருச்சிக வீடு. ஆனால் விருச்சிகம் பொதுவாகவே துன்பங்களை தரக்கூடிய வீடுங்கிறனால கடக லக்னம் மிகச்சிறந்த ராஜயோக லக்னங்களில் ஒன்றா வர்றதுனால சந்திரன் இங்கே நீச்சம் அடைகிறது அந்த ராஜயோகத்தின் மேன்மையை குறைக்கும் தன்மை தான். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதே விதிகளின் அடிப்படையில் சந்திரன் வளர்வரை சந்திரனாகவோ, பௌர்ணமி சந்திரனாகவோ, வேறு பாவக்கோள்களோடு தொடர்பு கொள்ளாத நிலையில் அந்த சந்திரன் விருச்சிகத்தில் இருப்பதே உங்களுக்கு செயல்படும் திறன் கொண்டதாக மாறிவிடும். சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் துலாத்தில் நீச்சமடைவார். இது ஒரு ராஜ லக்னம். சிம்ம லக்னம்ங்கிறது அதிகாரம் செலுத்தக்கூடியது. இது போய் சூரியன் துலாத்தில் நீச்சமடைவது குற்றம்தான். இவருக்கு நீச்சபங்கம் கண்டிப்பாக கிடைக்கணும். சூரியன் ஒரு பாவக்கோள், உபஜயஸ்தானத்தில் இருப்பது அவருக்கு ஒரு மறைமுக வலுவை தரும் என்பதால் ரொம்பவுமே சிம்ம லக்னக்காரங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தபடியாக கன்னிகா லக்னம். கன்னிகா லக்னத்துக்கு மிதனத்துக்கு சொன்ன மாதிரியே தான் புதன் கேந்திரத்தில் போய் நீச்சம் அடைவது தப்பு. லக்னத்தில் திக்பலம் அடையக்கூடிய புதன் நீச்சம் மற்றும் இல்லாமல் நிஸ்பலமும் அடைவார் 7ஆம் இடத்துலங்கனால இது கண்டிப்பாக நீச்சபங்கம் அடையணும். இல்லைன்னா கன்னி லக்னம் மிகவும் பலகீனமாகி போகும்.
துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்தில் சுக்கிரன் ஒரு மறைமுக வலுவை பெறுவார் அப்படின்னு நிறைய காணொளிகளில் நானே சொல்லியிருக்கேன். இங்கே அவர் நீச்சம்ங்கிற வலிமை அடைந்தாலும் ஜாதகருக்கு செயல்திறனை தரும் அளவுக்கு தகுதி கொண்டவராகவே இருப்பார். ஏன்னா அது நட்பு வீடு. 12ஆம் இடம் இயற்கையாகவே சுக்கிரனுக்கு ஒரு பவரை கொடுக்கக்கூடிய வீடுன்னு அந்த 2-in-1 பர்பஸ்னால் இது ஒரு நீச்சம்ங்கிற வலு இல்லாமல் செயல்திறன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே செயல்திறன் அப்படிங்கிறது அவர் வேலை செய்கிற அளவுக்கு தகுதி உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இது 10% மேலே இருந்தாலே போதுமானது. விருச்சிக லக்னத்திற்கு பாதக மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சமாவார். மேச லக்னத்துக்கு கேந்திரத்தில் நீச்சமாகும் செவ்வாய் எப்படி ஏனும் செயல்பட்டு விடுவார் என்கின்ற அடிப்படையை விருச்சிக லக்னத்துக்கு எடுக்க முடியாது. ஏன்னா செவ்வாய் ஒரு பாவக்கோள். அவர் போய் திரிகோண ஸ்தானத்தில் நீச்சம் அடைகிறது ஜாதகரை வலிமை குறைந்தவராக ஆக்கிவிடும் ஒரு விதி தான். இவருக்கு எப்படி ஏனும் நீச்சபங்கம் கேந்திர திரிகோண சந்திர யோகத்தின் அடிப்படையிலோ வேறு சுபர்களின் தொடர்புகளின் அடிப்படையிலோ கிடைத்தாக வேண்டியது அவசியம். அப்படி இல்லைன்னா ஜாதகர் செயலற்ற தன்மைக்கு போயிடுவார். தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் நீச்சம் அடைவது குற்றம்தான். ஏன்னா இவங்க சும்மாவே பண விஷயத்தில் தப்பாக முடிவெடுப்பாங்க. இந்த இடத்துல குரு நீச்சம் அடையும் போது அவர் ஒரு இயற்கை சுபர். அவர் 2ஆம் இடத்துல நீச்சம் அப்படிங்கிற வலுவை பெறும்போது ஜாதகர் தடுமாற்றங்களை சந்திக்கும் விதி உண்டாகத்தான் செய்யும். அப்போ அவருக்கு நீச்ச பங்கம் ப்ராப்பராக கிடைச்சதான் தீரணும். அப்படி இல்லைன்னா ஜாதகர் ஒரு சார்பு நிலை ஜாதகராக போயிடுவார். மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் மேசம் என்னும் 4ஆம் வீட்டில் நீச்சமாவார். இது ஒரு கேந்திர வீடு. மகர லக்னத்துக்கு அது ஒரு 4ஆம் கேந்திரம். பகை வீடாகவே இருந்தாலும் கேந்திர ஸ்தானத்தில் பாவக்கோள் பெறும் வலுங்கிற அடிப்படையில் ஜாதகரை இயக்கும் தன்மையோடு மகர லக்ன சனி இருந்துருவார். அதனால் அது ஒரு பெரிய நெகட்டிவாக செயல்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இவங்களுக்கு நீச்ச பங்கமும் கிடைச்சிருச்சுன்னா இன்னும் சிறப்பாக செயல்பட்டு விடும் தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. அடுத்தபடியாக கும்பலக்னம். இவருக்கு 3ஆம் இடத்தில் சனி நீச்சமாவார். சிம்மத்துக்கு சொன்னது மாதிரியே தான். பாவக்கோளான சனி ஒரு உபஜயஸ்தானத்தில் இருப்பது குற்றம்னு சொல்லிட முடியாது. அதே நேரத்தில் லக்னாதிபதிங்கிற முறையில் அவர் 3ஆம் இடத்தில் மறைந்து நீச்சம் பெறுவது ஜாதகரை ஒரு தற்சார்பு நிலை இல்லாமல் கொண்டுட்டு போயிடும். அடுத்தவங்களுடைய முடிவுகளுக்கும் எண்ணங்களுக்கும் செயல் திட்டங்களுக்கும் ஜாதகர் செயல்பட வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும். மகரத்துக்கு சனி நீச்சமாகிறது பெரிய நெகட்டிவ் இல்லை. ஆனால் கும்பத்துக்கு சனி நீச்சமாகிறது கொஞ்சம் நெகட்டிவ் தான். மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் நீச்சமாவார். இயற்கை சுபரான குரு நீச்சம் அடைவது இந்த லக்னத்துக்கும் பலகீனம்தான். நீங்கள் நல்லா குறிந்து கவனித்து பார்த்தீங்கன்னா சரலக்கணங்களான மேசம் கடகம் மற்றும் துலாம் மகரம் லக்னாதிபதி நீச்சம் பெற்ற நிலையிலும் ஜாதகம் செயல்படும் தன்மை கொண்டதாக இருக்கும். ஸ்திர லக்கணங்களுக்கு மற்ற கிரகங்களின் உதவியோடு லக்னாதிபதி நீச்சமே அடைந்திருந்தாலும் ஏதேனும் ஒரு வகையில் செயல்பட்டு விடும். ஆனால் உபய லக்னங்களுக்கு மட்டும்தான் கட்டாயம் லக்னாதிபதி நீச்சமானாலும் நீச்ச பங்கத்தை பெற்றே தீர வேண்டும். அப்படி இல்லைன்னா இந்த உபய லக்னங்கள் பலகீனமானவையாக கருதப்படும். இதுலேயும் ஒரு வஞ்சனை தான். வலிமையான லக்னங்களான சரலக்கணங்களுக்கு அந்த செகண்டரி ஆப்ஷன் கிடைக்குது. ஸ்திர லக்னம் உபய லக்னங்களுக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குங்கிறது தான். ஸோ லக்னாதிபதி நீச்சமாயிட்டாலே ஒரு ஜாதகம் எந்த நன்மையும் அடைய முடியாமல் போயிடும்னு எடுத்துக்க முடியாது. அந்த நீச்சத்திற்கு முறையான வேறு கிரகங்களின் வழியாக வலிமை கிடைக்கிறதா என்பதை பொறுத்தே ஜாதகரின் வாழ்வியல் நிகழும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.